கடைசியா சீமான் அவர்களுடைய ஸ்பீச் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் கண்டிப்பாக அதற்கான ரியாக்ஷன் அப்படிங்கிறது வரும், எதிர்வினைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் எதிர்வினையாற்றியிருக்கிறார். அதுக்கு அண்ணன் சீமான் பிச்சையே பொழப்பா வச்சிருக்க உங்க கட்சியை பார்த்தா நான் கடைக்கு பேசினா மரியாதை கொடுப்போம். அவர் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்ததாக தாவேகாவை சார்ந்தவங்க, திமுகவை சார்ந்தவங்க, இவங்க எல்லாருமே அதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள். அதை இன்னைக்கே வேறொரு வீடியோவில் முடிஞ்சால் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி யாருப்போ அந்த சலசலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் பேசின பேச்சு அப்படியே அருவி ஓடின மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா வேற யாருமே இல்லை, அக்கா மேயரக்கா நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன பேசுனாங்க தெரியுமா? சும்மா இந்த சோஷியல் மீடியாவே வச்சுக்கிட்டு ஆட்சி செய்யக்கூடிய கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம் கிடையாது, தாவேகாவினுடைய கூட்டம். அக்கா வாயிலிருந்தே வந்துச்சு இந்த திராவிட அப்படிங்கிற அந்த கூட்டம் வந்துச்சு. சோஷியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சோஷியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த அதன் பிறகு அக்கா மாத்திக்கிட்டாங்க. ஐயோ நம்மளே நாம சொல்லிக்கிடக்கூடாது, அடுத்தவங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பேசியிருக்காங்க, இவ்வளோ நாள் என்ன செய்யாமல் இருந்திருக்காங்க, அது தவிர அரசியலில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? அரசியல் படிக்கக்கூடிய மாணாக்கள் நாம் கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசுகிறதா இருந்தால் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும், நாம் ரொம்ப உண்மையாக இருக்கணும், நாம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். மேயர் அப்பா பிரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் காசு கொடுத்த கூட்டமாக 200 ரூபாய்க்கு கூடின கூட்டமாலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சில பல உண்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலகத்துக்கு வருது. நீங்கள் என்ன ஃபீல்டு ஒர்க் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தாவேகாவினரை பார்த்து மேயர் அக்கா கேட்டாங்க. திரும்ப நாமளும் கேட்டோம், நீங்கள் மேயர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னக்கா ஃபீல்டு ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் எதுவுமே கிடையாது. அது எங்கள் அப்பா தாத்தா காலத்து திமுக அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று உருட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே நடந்திருக்கக்கூடிய விதிமுறை மீறல் அப்படின்னு சொல்கிறத விட மக்களை முட்டாளாக்கிய, மக்களுடைய மண்டையில் மிளகா அரைச்ச இந்த மாதிரியான நபர்களை நம்ம என்ன சொல்வது செய்வது? என்ன விக்கி சொல்கிற, எதையாவது ப்ரூஃபுடன் சொல்லு அப்படின்னு கேட்டால் எஸ். சென்னை மேயர், துணை மேயர் உட்பட 75% கவுன்சிலர்கள் சட்டப்படி தங்களது சொத்து விவரங்களை இன்னும் தாக்கல் செய்யவில்லை. எப்படி? சட்டப்படி அவங்களுடைய சொத்து விவரங்களை இன்னும் தாக்கல் செய்யவில்லை. உள்ளாட்சி தேர்தலில் மறுபடியும் இவங்கெல்லாம் ஜெயிச்சு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், இந்த மக்களுக்கு என்ன நல்லது நடக்கணும்னு நம்மலாம் நினைக்கிறோமோ அது எதுவுமே நடக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது, அந்த அஜெண்டாவுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு பின்னாடி தான் நாங்கள் போவோம், மக்கள்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இவர்கள். நல்லபடியாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாத மேயர் பிரியா, சொத்து விவரங்கள் அவங்க மேயர் ஆகிட்டாங்க, கவுன்சிலர் ஆகிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு உள்ளேயாவது அவங்களுடைய சொத்து விவரங்களை மக்கள் முன்னாடி கொண்டு வரணும். எனக்கு இவ்வளோ தான் சொத்து, நான் இவ்வளோ தான் சம்பாதிச்சிருக்கேன், உழைச்சி சம்பாதிச்சது இதுதான், அதன் பிறகு வந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி அவங்களுடைய சொத்து விவரங்களை காண்பிக்க வேண்டும். அதை சொத்து விவரங்களை 75% கவுன்சிலர்கள், 100 பேரை நம்ம கவுன்சிலராக தேர்ந்தெடுத்தோம்னா அதில் 75 பேர் இந்த சொத்து விவரங்களை காண்பிக்காமல் இருந்திருக்காங்க. சென்னையில் மட்டுமே 200 கவுன்சிலர்களில் வெறும் 43 பேர், 200 கவுன்சிலரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோங்க, வெறும் 43 பேர் தான் தங்களுடைய சொத்துக்கள் கடன்கள் குறித்துள்ள அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் 8 மாதங்களில் முடிவடைய உள்ளன. இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பதவிக்காலம் இன்னும் 8 மாசத்துல முடிவடைய போகுது. இதுவரை சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கப்படவில்லை என சொத்து விவரங்கள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் கிடைத்திருக்கிறது. நீங்களாம் பேசலாமாக்கா? ஏக்கா இப்போ எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், எங்கள் எல்லாரும் பேசுவாங்க பாருங்க, மேயர் பிரியாக்கா சொத்து விவரங்களை காணியக்கா அப்படின்னு சொல்லி. ஏன் சொத்து விவரங்களை காண்பிக்கணும்? நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை, அசையும் சொத்து அசையா சொத்தெல்லாம் எவ்வளவு உருட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக. நீங்கள் மக்கள் பிரதிநிதியா இல்லையா? மக்களுக்காக தான் உழைக்க வந்திருக்கீங்க. நேற்று பிரியாக்கா பேசின பேச்சுக்களை நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேனே. அதில் முக்கியமான விஷயம், புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணலையே அக்கா. புரோட்டோகாலின் படி நீங்கள் சொத்து விவரங்களை காண்பித்திருக்கணுமா வேண்டாமா? அப்படியே நீங்க புரோட்டோகாலை ஃபாலோ பண்றதா இருந்தா ஏன் இன்னும் சொத்து விவரங்களை காண்பிக்கவில்லை?
இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணாத பிரியா மேடம் அவர்களே, இன்னொரு புரோட்டோகால் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் தப்பாக சொன்ன புரோட்டோகால், ஐஏஎஸ் அதிகாரிகள் விலக்கேற்றுவதற்கு முன்பாக இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் விலக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அது தப்புன்னு சொல்லி எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. எகெயின் நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? மக்கள் எல்லாரும் பார்த்துட்டாங்க, உங்களை பார்த்து அவங்களுடைய விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அதுக்கான மன்னிப்பு, அப்பாலஜி வேறு ஒன்றுமே கிடையாது. படித்தவர்கள் கேட்கக்கூடிய விஷயந்தான். மன்னிப்பு கேட்டால் ஒரு பெரிய மான நஷ்டம், ஐயோ நாங்களாம் வந்து சுயமரியாதைக்காரர்கள் மன்னிப்புலாம் கேட்க மாட்டோம். செய்யாத குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்க சொல்லலை. செய்த குற்றத்திற்கு அது தப்புன்னு தெரிந்த பிறகும் மன்னிப்பு கோரவில்லை என்றால் நாம் படித்த படிப்புக்கு என்னக்கா அர்த்தம் இருக்குது? சரி, அதை கூட விட்டுடலாமே. ரீல்ஸ் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க, அதுக்கு தான் இந்த திராவிட இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னதோடு மட்டும் நிறுத்தாமல், ஏங்க இவ்வளோ பேர் எலெக்ட் பண்ணிட்டீங்க, சும்மா 108 பேர் பாஸ் ஆகிட்டாங்க, வந்துட்டாங்க, யாராவது ஒரு எம்எல்ஏ உங்கள் தொகுதிக்கு வந்தாங்களா? இது வரைக்கும் அவங்க வெற்றி பெற்று ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பொதுமக்களை பார்த்து அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க? எங்காலு கொளத்தூர் ஸ்டாலின் அவர்கள் தோற்றாலுமே அடுத்த நாளே வந்து நின்னாருங்க, நன்றி சொன்னார் மக்களுக்கு. எம்எல்ஏக்கள், தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் யாராவது ஒருத்தவங்க மக்களுக்காக வந்தாங்களா? மக்களுக்காக ஏதாவது செஞ்சாங்களா? ஒரு 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 பம்பு வச்சு கொடுத்தாங்களா? அடிப்பம்பு வச்சு கொடுத்தாங்களா? மக்கள்கிட்ட வந்து குறை கேட்டாங்களா? பொதுமக்களை எந்த இடத்துல பார்த்துருக்கீங்க? பொதுமக்கள் கிட்ட எந்த இடத்துல பேசியிருக்கீங்க? அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்கீங்க? மேடம், நீங்க இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமா உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையுமே மக்கள் முன்னாடி தெளிக்கிறீங்க, இல்லை புகுத்துறீங்க, இல்லை மக்களுடைய மண்டையை கழுவுறீங்க. உங்களுக்கு என்ன தேவை? மக்களை சந்திக்கவில்லை தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள், அதாவது இப்போது ஆட்சி செய்யக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள். அதுதானே நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லி அவங்கள கேன்வாஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அது பொய், அது பித்தலாட்டம். நீங்கள் சந்தித்ததை விட அதிகமாக மக்களை அவங்கெல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு டிகே பிரபு அவர்கள், அதுக்கு விக்னேஷ் அவர்கள், அடுத்தா ரமேஷ் அவர்கள், அடுத்ததாக திருச்சியில் விஜய் அவர்கள், இன்னும் ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரு கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. மக்கள் எல்லாரும் ஹாப்பி அண்ணாச்சி. மக்கள் சொல்கிறாங்க, ஐயா இதுக்கு முன்னாடி வந்த எம்எல்ஏக்கெல்லாம் நம்மளை வந்து பார்க்கவே மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. மாறி இருக்கு, எவ்வளோ மாறி இருக்கு. அவர் 6 மாதம் டைம் கேட்டிருக்காரு. அந்த 6 மாதம் மக்கள் கொடுத்தாதான். அதுக்குள்ளே எனக்கு பணம் போடணும், ஃப்ரீ பஸ் வரணும்னா எப்படி வரும்? இங்கே இருக்கிற தைரியம் தான் நாங்கள் இருக்கிறோம். 5 வருஷத்துக்கு பிறகுதான், ஓ இவர் தான் எம்எல்ஏ, அடி ஆத்தி எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாம் சிறுசுகளாக இருக்காங்க, வந்து வந்து கேட்குறாங்க, என்ன வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்பணுமா? மக்கள் சொல்கிறத நாங்கள் நம்பணுமா? இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள், டிபி ட்ரூப்ஸ் என்னன்னு சொல்லி விலாவரியாக யோசித்த பிறகு நம்புவாங்க. அதுக்கான பதிலை கீழே தருவாங்க. சும்மா உங்களுக்கு ஒரு டைம், உங்களுக்கு தான் டைம் இருக்குமே. சிஎம்ஐ சந்திச்சிங்களா? புரோட்டோகால் தப்பு தானே, பார்த்து கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுங்களான்னு கேட்கவா சரிங்க. ஒரு புரோட்டோகாலை வச்சு நீங்கள் உங்களுடைய பதவிக்கே பெரிய ஆப்படிச்சு விட்டீங்களே. அடுத்ததாக ஒன்று, ஆதவர்ஜுனா பேசின ஒரு பேச்சு. நீங்கள் இனிமேல் யாராவது ஆதவர்ஜுனா அவர்களும், இந்த பக்கம் RS பாரதி அவர்களும், ஆதவர்ஜுனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நெத்திக்கு முன்னாடி நான் கை காண்பி, இந்த சுண்டு விரலை வச்சு சொல்கிறேன், ஒரு மேயர் பதவியிலாவது நீங்கள் ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, சவால் விடுறாரு. நாங்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம், உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு மேயர் ஜெயிச்சிருங்க, அப்ப நான் ஒத்துக்கிறேன். அந்த பக்கம் RS பாரதி அவர்கள், எங்ககிட்டேவா சவாலா? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? நாங்களாம் அப்போ எதிர்கட்சியாக கூட இல்லை, 1984 ஏதோ ஒரு காலகட்டத்தை போய் சொல்கிறார். அடுத்த உள்ளாட்சி தேர்தல் 2 வருஷத்தில் நடக்குது, நாங்கள் தான் பெருவாரியாக ஜெயித்தோம், அதில் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி RS பாரதி அவர்கள் சொல்கிறாங்க. அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு இந்த முறை நான் சொல்கிறேன், இந்த முறை உள்ளாட்சி தேர்தலை வைங்க, அதில் ஒரு மேயர் பதவியை தாவேகா எடுக்கட்டும், என் ஒரு பக்கம் மீசையை எடுத்துடுறேன்னு சொல்லியிருக்கார். ஆலோசித்தெல்லாம் பார்க்காதீர்கள். ஒரு பக்கம் மீசை இல்லாமல் RS பாரதி அவர்கள், ஏங்க இந்த தொழிலையே நிப்பாட்டிடுறேன் தாவேகா ஜெயிச்சான்னு சொன்ன எத்தனையோ ஊடகவியலாளர்கள் எனக்கு தெரியும். அவன்லாம் இன்னும் தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கான், இன்னும் நிறைய பேருடைய விசுவாசியாக தான் இருக்கான். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் RS பாரதி ஒரு பக்கம் மீசை இல்லாமல் வருவாரா இல்லையா, இல்லை சுண்டு வரல வச்சு நான் சொல்கிறேன்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவர்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸுடன் பேசியிருக்கிறார்களா அப்படிங்கிறதுலாம் இந்த உள்ளாட்சி தேர்தலினுடைய முடிவுகள் அப்படிங்கிறது நமக்கு காண்பித்து விடும். ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தலை மக்கள் ஏன் ரொம்ப ஸ்ரத்தையாக, ரொம்ப சின்சியராக கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நாம் இப்போ அல்லோல் படுறதெல்லாம் இந்த உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய இவர்களால் தான்.
உங்களுக்கு சரியாக கரண்ட் வரலனா அதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மேயர்கள், அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், ஏன் அந்த உள்ளாட்சியில் தேர்தலில் ஜெயித்தவர்கள், இவங்க தான் காரணம். ஏன்னா அவங்க எம்எல்ஏக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், எம்எல்ஏ அமைச்சர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், அமைச்சர் முதலமைச்சருக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம அரசாங்கம் நம்மால் யுக இல்லையே, நம்மால் அவுகையே, அவங்க வரட்டுகே, 5 வருஷத்துக்கு பிறகு நம்ம பார்ப்போகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மக்களாக பார்க்காம வெறுமனே ஒரு ஓட்டு வங்கியா, நம்மளை தோற்கடிச்சிட்டாங்கயா, நம்ம தலைவரை தோற்கடிச்சிட்டாங்கயா, இவனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும்யா. ஒவ்வொருத்தனும் அதை தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. சத்யராஜ் நேற்று பேசினாப்புல என்ன பேசினாப்புல, நீங்களாம் அனுபவிப்பீங்கடா, நீங்களாம் அனுபவிப்பீங்கன்னு சாபம் விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா சாபம் விடுறதுக்காக நீங்கள் பேச வச்சாங்க. மக்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு, மக்கள் அவங்களுடைய ஆட்சி வேண்டான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க, சாபம் விடுறீங்களா? ஐடியாலஜிக்கலி ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா RSS பிஜேபியினுடைய சனாதனம் உங்களுக்கு இது பிடிக்கலையா, அங்க ஓட்டு போட்டுருங்க. புரியல. அப்போ மக்கள் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை தான் மக்கள் செய்யணும்னு சொன்னால் மக்களுக்கு நல்லது செய், மக்களுக்கு நல்ல சுகாதாரமான வாழ்க்கையை கொடு, மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடு, மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடு, மக்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கொடு. மக்களை ஏமாத்தாமல், ஊழல் செய்யாமல், மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடக்கட்டுமே. நடந்திருந்தால் எப்படி சார் மக்கள் உங்களை தூக்கி தூர போட்டிருப்பாங்களா? கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ சொல்கிறீங்க தற்கொலை கூட்டம் இவங்களை ஜெயிக்க வச்சிருச்சு, இதே தற்கொலை கூட்டம் தான் உங்களையும் ஜெயிக்க வச்சிச்சு, அதுக்கு தான் இங்கே வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களாம் சொல்கிறாங்க இது ஒரு தற்கொலை கூட்டம், அது ஒரு தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லி. அடுத்ததா ரீல்ஸ் அமைச்சர்கள் யார், கீர்த்தனாக்காவை சொல்கிறாங்க, மேயரக்கா அமைச்சர் கீர்த்தனா அவர்களை சொல்கிறாங்க. ரீல்ஸ் அமைச்சர்கள் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. எதுக்காக, தமிழ்நாட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுது, வெறும் ரீல்ஸ் பைத்தியங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி மேயர் பிரியாக்கா சொல்கிறாங்க. இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு இன்வைட் போடுறாங்க. அந்த ரீல்ஸ் அப்படின்றது எந்த வகையில் எத்தனை தொழிலாளர்கள் ஈர்க்கும் அப்படின்றது தெரியல. கருணாநிதி இல்லைன்னா நம்மளாம் கம்ப்யூட்டரை தொட்டிருக்க மாட்டோம்னு மறுபடியும் சொல்கிறாங்க மேயர் பிரியாக்கா. ஆமாம், தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் மட்டும்தான் இன்னைக்கு ஐடி செக்டார் அப்படின்னா என்ன அப்படின்றது இந்த தமிழ்நாட்டில் இந்த தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கிறது. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதற்கும் கருணாநிதி தான் காரணம். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் உள்ளாடைகள் எல்லாமே போட்டிருக்கேன், இன்னர்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், அதற்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லாதீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா. மாற்றம் மறந்து கொண்டிருந்தது, அதை சரியா சில தலைவர்கள் எடுத்து வைத்து விட்டார்கள். அதற்கு இவர்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரும் ஒரு காரணம், அம்புட்டு தான். அதுக்காக கலைஞர் அவர்கள் மீது நம்ம அவதூறு பரப்பி அவரெல்லாம் காரணமே கிடையாது அப்படிலாம் நம்ம சொல்ல விரும்பவே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் மட்டும் இல்லைனா நீ என்ன செஞ்சிருப்ப, இவர் மட்டும் இல்லைனா நீ என்ன செஞ்சிருப்ப, என்ன இதை விட நல்லா இருந்திருப்பேன், ஒருவேளை அந்த இடத்துல இன்னொரு தலைவர் இருந்திருந்தா இதை விட நல்லது செஞ்சிருந்தாருன்னா இதை விட நல்லா இருந்திருப்பேன்யா, அவ்வளோதானே. விர்ச்சுவல் வாரியர்ஸ் மண்டேல ஏதாவது இருக்கா அவங்களுக்குலாம், சும்மா எதையாவது ஒன்று ஷேர் பண்ணிவிட்டு இது என்ன ஒரு படமாக ரிவ்யூ பண்ணிட்டு போகிறதுக்கு, இது மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய பிரச்சனைகள், நீங்கள் எப்படி ரீல்ஸ் போட்டுட்டு இல்லாட்டி விமர்சனம் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா உங்களுக்கு மண்டையில் எதனா இருக்குதா? திரையில வர படம் கிடையாது, 3 ஹவர் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் நல்லா இருந்தது. மேடம் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, உங்களுடைய சொத்து விவரத்தை கூட நீங்கள் காண்பிக்காமல் இருந்திருக்கீங்க. அந்தளவுக்கு பிஸியாக மேடம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியை கீழே இருக்கவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா நான் கேட்கல, அவங்களாம் அதை கேட்குறாங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்க மனசில் இருக்கக்கூடிய கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எம்எல்ஏ வந்தாங்களா போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, பம்பு போட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கருப்பு சிவப்பு கொடி பறந்தே தீரும், அது பறந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு தலை நிமிரும், அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு சரி பறக்கட்டும், நாங்கள் பறக்க வேண்டானே சொல்லலையே, நல்லது செய்யுங்கன்னு தானே சொல்கிறேன். மறுபடியும் வன்ம பேச்சு வேண்டாம், வெறுப்பு பேச்சு வேண்டாம், வெறுப்பு அரசியல் வேண்டாம். மக்களை தற்கூரி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஒரு மக்களை நீங்கள் ஒரு கூட்டத்தை தள்ளி வைக்கிறது என்ன இது, நவீன தீண்டாமையாலாம் இருக்குது. அடுத்தது அவங்க சொல்கிறாங்க காரில் வரும்போது ஒரு 5 முறையாவது என்ன செஞ்சுட்டு வந்திருக்க வேண்டாமா, அவர் படிச்சுட்டு வந்திருக்க வேண்டாமா. சரி, நீங்கள் வீட்டில் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்டை காரில் ட்ராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாரு. ஒரு முதலமைச்சராக இருக்காரு, அவர் பேசுகிற டைலாகை காரில் வரும்போது ஒரு 5 முறையாவது. உங்கள் தலைவரை நான் அவமானப்படுத்துறதை விட, மற்றவங்க அவமானப்படுத்துறதை விட நீங்கள் தான் அதிகமாக அவமானப்படுத்துறீங்க. இதே ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு உளறல்கள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஊர் உலகம் அறியும். நின்றவர் அரசியல் ஆளுமையாக விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பிரியா காந்தி அவர்களும் இங்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது.
அதுக்கு வேணா டெமோ ஏதாவது வேணுமா? எடிட்டர் பழைய வீடியோ ஏதாவது இருந்தால் 1-2 போட்டு விடுங்க பார்ப்போம். இதை நான் வாண்டடாக செய்யலைங்க. மேயர் அவர்கள் அவங்க சொன்ன காரணத்தினால் இது செய்யப்படுகிறது. அதாவது ஒரு தவறு செய்வதை விட தவறை செய்வதற்கு யார் தூண்டுகோலாக இருந்தாங்களோ அவங்க தான் குற்றவாளி. அந்த வகையில் இந்த வீடியோ போடுவதற்கு நான் காரணம் கிடையாது. ஒரு அரசியல் தலைவர், சரியா பேச முடியாத தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவரை விமர்சனம் பண்ணும்போது அவருடைய தலைவர், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய தலைவர் எப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிற வீடியோவை நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல யாருக்கும் இங்கே ரைட்ஸ் கிடையாது. எடிட்டர், உங்க வேலையை நீங்க காண்பிக்கலாம். தொல்குடி புகுத்தாய்வு திட்டம் இருள மக்கள் வனத்துறைக்கு உட்பட்ட முந்திரி தோட்டத்துல முந்திரி கொட்டை சேகரம் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 9,777 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. சிவகங்கை கண்டதேரி அருள்மிகு திருக்கோயில் போராட்டம். நானும் சொன்னதைத்தான் செய்வேன், சொல்வதைத்தான் செய்வேன். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் மேயர் அவர்களுக்கு இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவை பார்க்கலாமா? இல்லை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறீங்களா? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னா அதையும் பாராட்டுங்கய்யா. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். இன்னும் அதிக நேரம் உங்களை கொடுமைப்படுத்த விரும்பல, நான் உங்களை துன்பப்படுத்த விரும்பல.